மற்றும் மற்றொரு அண்மை செய்தி, சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் ரிசார்ட்டுகளை அகற்ற வேண்டும் என்றும் தற்பொழுது கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் உள்ளார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். தற்பொழுது சட்டவிரோத ரிசார்ட்டுகளை அகற்ற வேண்டும் என்று கூறியுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் தேசிய வனவிலங்குகள் வாரியம் மலைப்பகுதி பாதுகாப்பு ஆணையத்தின் ஒப்புதல் இல்லாமல் செயல்பட்டுக் வரும் சட்டவிரோத ரிசார்ட்டுகள் காரணமாக மலைப்பகுதி சுற்றுச்சூழல் பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி கோவையைச் சேர்ந்த ஒலி விழிப்புணர்வு இயக்கத்தின் நிறுவனர் கற்பகம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ளார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் ரிசார்ட்டுகளை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்தியது தொடர்பாக 4 வாரங்களில் அறிக்கை தர வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி M. ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி G. அருள்முருகன் அடங்கிய அமர்வில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்த போது சத்தியமங்கலம் பகுதியில் சட்டவிரோதமாக 42 ரிசார்ட்டுகள் செயல்பட்டு வருவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும் ரிசார்ட்டுகளுக்கு சீல் வைப்பு தொடர்பாக நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தமிழக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சட்டவிரோத ரிசார்ட்டுகளை அகற்ற வேண்டும் எனவும் பொழுதுபோக்கிற்காக வனவிலங்குகளுக்கு இடையூறு ஏற்படுத்தக்கூடாது எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் சட்டவிரோத ரிசார்ட்டுகளை அப்புறப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் சட்டவிரோத ரிசார்ட்டுகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கையாக தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க வேண்டும் என்று அரசு தரப்பு கோரிக்கை வைத்தது. அரசு தரப்பின் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் விசாரணையை ஜனவரி 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டார்கள். அதற்குள் ரிசார்ட்டுகளை அகற்றாவிட்டால் ஈரோடு மாவட்ட ஆட்சியர், வனத்துறையினர் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் ஆஜராக வேண்டும் எனவும் எச்சரிக்கை விடுத்து விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்கள். அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.